வெல்கம் டு நாகூஸ் நலபாகம். நம்ம இன்னைக்கு வெயிலுக்கு குளிர்ச்சியான வெந்தய கஞ்சி செய்ய போகிறோம். கொஞ்சம் கூட கசப்பு தன்மை இருக்காது. அந்த வெந்தயத்தை நீங்கள் கடிச்சு பார்த்தீங்கன்னா ஜெல்லி மாதிரி தான் இருக்கும், கசப்பே இருக்காது. அந்த வெந்தயத்தை தனியாக புறக்கி சாப்பிட்டா கூட கசப்பு இருக்காது. அந்தளவுக்கு நம்ம தேங்காய் பால் ஊற்றி செய்ய போகிறோம். பால் கஞ்சி மாதிரி இருக்கும். எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ வெந்தய கஞ்சிக்கு எல்லோரும் பச்சரிசி தான் எடுப்பாங்க. பச்சரிசி எதுக்காக எடுக்கிறாங்கன்னா கொஞ்சம் ருசியாக இருக்கும், கொஞ்சம் நல்லா குலைவாக இருக்கும், அதனால பச்சரிசி எடுப்பாங்க. டயாபெட்டிக் இருக்கிறவங்க பச்சரிசி சேர்த்துக்க முடியாது, அதனால் புழுங்கல் அரிசியை நல்லா குலைவாக வடிச்சிடுவோம். புழுங்கல் அரிசி நான் எடுத்திருக்கேன். இப்போ சாப்பாட்டு புழுங்கல் அரிசி 1 கப்பு மட்டமாக எடுத்திருக்கேன். வெந்தயம் 1 அல்லது 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இதை அலசிட்டு நல்ல தண்ணியில் நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சுருவோம். அப்போ தான் குக்கரில் நல்லா வேகும். இதுக்கு தேங்காய் பாதி, இதில் பாதி தேங்காய் எடுத்து பால் 2வது பால் எடுத்துக்க போகிறேன். தேங்காய் பால் எடுத்துக்கிட்டோம். இது ஃபஸ்ட்டு தேங்காய் பால், நல்ல திக்கான தேங்காய் பால். இது கடைசியாக ஊற்றிக்குவோம். இது 2வது பால். இந்த 2வது பாலில் தான் நம்ம அரிசி வெந்தயத்தை வேக விட போகிறோம். நம்ம ஊற வச்சுருக்க அரிசியும் வெந்தயமும், இதில் ஒரு 6 பூண்டு. இப்போ தேங்காய் பால் 3 கப் ஊற்ற போகிறோம். நம்ம திரும்ப வெந்த பிறகு நம்ம திக்கான பால் வேறு ஊற்றணும், அதனால் கூடி போயிடாமல் பார்த்துக்கோங்க. ரெண்டே முக்கால் இருக்குது, 1/4 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். 3 விசில் வந்த பிறகு அந்த விசில் சவுண்டு நல்லா ஆறின பிறகு நம்ம அப்புறம் குக்கரை எடுக்கணும். நல்லா சாதத்தை மசிச்சு விட்ருங்க. உங்கள் வீட்டில் சுகர் பேஷண்ட் யாரும் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த திக்கான தேங்காய் பால் ஊற்றுறதுக்கு முன்னாடி சாதத்தை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருவோம். இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ தேங்காய் பால். சில பேர் கஞ்சி மாதிரி குடிக்கணும்னு நினைப்பாங்க, சில பேர் சாதம் மாதிரி வச்சு சாப்பிடணும்னு நினைப்பாங்க. கஞ்சி மாதிரி குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அரிசி வேக விடையில் நம்ம 3 கப் தண்ணி ஊற்றினோம் இல்லையா, நீங்கள் 4 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி கெட்டியாக நாங்கள் என்ன பண்ணுவோம், கெட்டியாக அந்த மாதிரி வச்சு இதுக்கு மிளகு குழம்பு, பூண்டு காரக்குழம்பு, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அந்த மாதிரி வச்சு சைடிஷாக வச்சு சாப்பிடுவோம். ரொம்ப அந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்கு இந்த ஹீட்டுக்கு, வெயிலுக்கு ஹீட்டுக்கு நல்ல குளிர்ச்சி. நான் இப்போ கெட்டியாக கொஞ்சம் கஞ்சி சாதம் எடுத்து வச்சுக்கிட்டேன். புளிக்குழம்பு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி, கொஞ்சம் கஞ்சியாக சாப்பிட்ற மாதிரி தேங்காய் பால் கொஞ்சம் அதிகம் ஊற்றி இந்த மாதிரி தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் கூட கசப்பு தெரியாது. நம்ம நிறைய வெந்தயம் சேர்த்துருக்கோம், இருந்தாலும் கசப்பே தெரியாது. அந்த பூண்டு போட்டதே தெரியாதபடி கரைஞ்சி போயிடும். அதனால் குழந்தைங்களுக்கு வெந்தய கஞ்சின்னு தெரியாது, பூண்டு சேர்த்துருக்கோங்கிறதும் தெரியாது. இந்த வெயிலுக்கு ஏற்ற குளிர்ச்சியான கஞ்சி ரெடி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.